கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் நம்மோடே வாசம் செய்கிறார். பல நேரங்களில் நாம் கலக்கத்திலும் திகிலுடன் வாழக்கூடிய வாழ்க்கை. சில செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு பயத்தை நோக்கி செல்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது? கேட்கக்கூடிய செய்திகள், நமக்கு வருகின்ற சில நோய்கள், சில நேரங்களில் கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி நேரத்தில் நாம் சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்மை பலப்படுத்தும். அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனைகள் வாழலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை உறவினர் மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை செய்கிற அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், செய்கிற தொழிலில் சில நேரங்களில் உயர்வு இல்லாமல் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சமாதானமின்மை, தூங்க முடியல, அந்த காரியங்களே நம்மளை யோசித்து கொண்டிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, நமக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் நமக்குள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக ஒரு மோசமான சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக கடந்து செல்வதற்கான வார்த்தைகள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். எப்பொழுதும் சகல விதத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையில் அவரே சமாதானத்தின் தேவன், அவர் நமக்கு அந்த சமாதானத்தை தந்தருள்வாக என்று சொல்லப்படுது. உங்களுக்கு அப்போ நமக்கு அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் இருக்கணும். கண்டிப்பாக நாம் சூழ்நிலையை பார்த்து அஞ்சுகிறவர்களாக இருக்கக்கூடாது. காரணம் பார்த்திங்கன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் யோசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறும். வார்த்தைகளை அந்த சூழ்நிலை மாற்றி பேசும் பொழுது, தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் வேர்ட்ஸை நம்ம பேசும் பொழுது, வாக்குத்தத்தங்களை பேசும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்கள் தான் கண்டிப்பாக நிறைவேறும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒருவேளை நம்மளை திகில் ஊட்டலாம், பயப்படுத்தலாம், எரிச்சல் ஊட்டலாம். ஆனால் வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது அந்த முடிவான காரியம் தான் நமக்கு சேரும். அப்போ முடிவை நாம் பார்க்கிறவர்களா இருக்கும் பொழுது, முடிவு நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியும் பொழுது நமக்கு சமாதானம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு அந்த சமாதானத்துக்குள்ளே நம்ம வாழலாம். அதுதான் அந்த நிச்சயமாக இருக்கிறது. அதான் கர்த்தர் தாமே, சமாதானத்திற்கு கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாக என்று கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. எல்லோரோடும், உங்களோட, என்னோட, அனைவர்களோடும். இது அவங்களுக்கு தான் சாத்தியம், எனக்கு கிடையாது அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி தான் வசனம் ரோமர் 15:33 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. எல்லோரோடும் இருப்பதற்கு அந்த வார்த்தை பேசு, சமாதானத்தின் தேவன். அப்போ உங்களுக்குள்ளும் அந்த சமாதானத்தின் தேவன் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் அந்த சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். பாருங்க, சூழ்நிலை மத்தியில் நம்ம சமாதானமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. தேவன் அதைத்தான் நம்மளுக்கு இங்கே உணர்த்துகிறார். எப்பொழுதும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்போ வார்த்தையை பார்க்கிறவர்களாக இருக்கிறவங்களுக்கு, சூழ்நிலை பார்க்கிறாமல் விசுவாசத்தின் அடிப்படையில் கண்களுக்கு தெரியாத காரியங்களை நோக்கி இருக்கும் பொழுது, காணக்கூடாத அந்த காரியங்களை நோக்கி இருக்கும் பொழுது, ஒருவேளை சுகவீனமாக இருக்கிறோம், காணக்கூடாத காரியம் அப்போ கண்களுக்கு தெரியாத காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுகம் கிடைக்குது, ஆரோக்கியமாக வாழ்வது. நாம் அந்த ஆரோக்கிய வாழ்வை நோக்கி இருக்கும் பொழுது, எனக்கு அந்த ஆரோக்கிய வாழ்க்கை கிடைக்கும், கர்த்தர் எனக்கு செய்து கொடுப்பார், அவர் இரத்தத்தின் மூலமாக சிலுவையின்
மூலமாக எனக்கு அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லக்கூடிய காரியம் எனக்கு நடக்கும். அதனால தான் யோவான் 14 அதிகாரம் 27 வசனம் சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, கொடுக்கப்படுகிறது. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ நம்ம இருதயம் கலங்க தேவையில்லை. தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், விட்டு சென்றிருக்கிறார். பூமியில் இருக்கக்கூடிய சமாதானம் அது டெம்பரரியாக இருக்கும். சில சமாதானத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நிரந்தரமாக எப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு நன்றி சொல்லி அந்த சமாதானத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது உங்களுக்கு. அப்போ அவர் எப்படி அவருடைய சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு. நமக்கு சில காரியங்கள் உணர்த்துகிறதாக இருக்கிறது உங்களுக்கு. என்னென்ன காரியங்கள்? அவருடைய இயேசுவுடைய காரியங்கள் நமக்கு அப்படியே கொடுக்கப்படுது. நாம் இந்த சமாதானத்திற்காக முயற்சி, சமாதானத்தில் வாழணும் சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய சமாதானம் கொடுக்கப்படுது. எப்படி அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுதோ, நாம் சுயமாக நீதிமான் ஆக முடியாது. அதே போல் சிலுவையின் மூலமாக, இயேசுவின் சிந்துதலின் மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எப்படி அவருடைய நீதி நமக்கு பாவியாக நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான ஆக்கப்பட்டோமோ, அதே போல் விசுவாசமும் நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல் அவருடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த விசுவாசத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் சுயமாக விசுவாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வினால் வரும் என்று கேட்டு நாம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 100% ஃபெய்த் அப்படின்னா அது இயேசுவின் விசுவாசம், காட்ஸ் ஃபெய்த். அந்த விசுவாசமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் சுயமாக அந்த சமாதானத்தை சம்பாதித்து விட முடியாது. நமக்கு அந்த சமாதானம், அதனால் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுதான் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. சரி, அவருடைய சமாதானம் எப்படி அவர் சமாதானமாக இருந்தார் அப்படி பார்த்தோம்னா, ஒரு காரியத்தை குறித்து அவர் எப்படி சமாதானமாக இருக்கிறாரு. அவர் சூழ்நிலையை பார்த்து அஞ்சாத ஒரு தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அதை அவரை பாதிப்பதில்லை. ஏன்னா அவர் வார்த்தை அவருக்கு தெரியும், வார்த்தையின் மூலமாக சூழ்நிலையை மாற்றலாம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது என்று, அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. வார்த்தையை பிரயோஜனப்படுத்தி அவர் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ நாமும் அவருடைய சமாதானத்தை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நமக்கும் சூழ்நிலை காட்டிலும் நாம் தேவனுடைய சமாதானத்தை வைத்திருப்பதால் நாம் அதை ஓவர் கம் பண்ணிடலாம், அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணிடலாம். அப்போ ஒரு காரியம் மார்க் 4 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து படிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். பலத்த சுழல் காற்று உண்டாகுது.
படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அலைகள் மோதுது, படகே வந்து நிரம்பத்தக்கதாக, தண்ணீரால் நிரம்பி மூழ்கக்கூடிய ஒரு அபாயம், ஒரு மோசமான சூழ்நிலை, மரணத்திற்கு தருவாயில் உள்ளக்குள்ள ஒரு சூழ்நிலை, மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நல்லா யோசித்து பாருங்க, நம்ம ஒருவேளை நடுக்கடலில் இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டியிருந்தா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எப்படி பயப்பட்டிருப்போம்? எப்படி திகிலோடு இருந்திருப்போம்? கலக்கம் அடைந்திருப்போம்? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்மளை அந்த இடத்துல வைத்து பார்த்தா தெரியும். அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாக இருந்தார். யார்? இயேசு. இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவர் தலையணையை வைத்து லோவர் டெக்கில் கீழே படுத்திருந்தார், நித்திரையாக இருந்தார் என்று போடப்பட்டு. நினச்சி பாருங்க, ஒருவேளை தூக்கம் இல்லை, நைட்லாம் தூக்கம் வர மாட்டேனுது, நிம்மதியாக தூக்கம் வரல அப்படின்னா, இயேசுவை பார்த்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். என்ன அப்படின்னா, அவர் எவ்வளோ அழகாக அப்பேற்பட்ட சூழ்நிலை தூங்கிட்டு இருக்கார் பாருங்க, நித்திரையாக இருக்கிறார். நல்ல தலைவாணியை வைத்து கீழே உள்ள டெக்கில் தான் இந்த மாதிரி அலைகள்லாம் மோதும் பொழுது ரொம்ப பாதிப்பு, அங்கே தான் சத்தம் பயங்கரமாக கேட்குமா. அப்பேற்பட்ட சூழ்நிலை அவருக்கு சம நித்திரையாக இருக்கிறார். இதுதான் அந்த சமாதானத்தின் தேவனோட அறிகுறி. அவருடைய சமாதானம் நம்மளுக்கு கொடுக்கப்படுதுன்னா இப்பேற்பட்ட சமாதானம் நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா இப்பேற்பட்ட சமாதானத்தை கொண்டவர் தான் அவர். அவருடைய சமாதானம்ன்றது இதுதான். அவருடைய சமாதானம் வந்து இப்பேற்பட்ட சமாதானம் நமக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இப்பேற்பட்ட சமாதானம் வேணும், நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீர், நீர் கொடுத்த சமாதானம் எனக்குள்ளே வாசம் செய்கிறது, அதை எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள், அதை நான் பெற்றுக்கொண்டேன், நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, அவர் விசாரம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, அவரை போய் எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? பல நேரங்களில் நாமும் தேவனை பார்த்து இப்பேற்பட்ட வசனத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாமும் பல நேரங்களில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை வந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குது, மரண தருவாயில் இருக்கிறேன், மரணம் என்னை அணுகி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கவலை இல்லையா என்று நாம் தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடன் பிரச்சனை, அவ்வளவு மூழ்கி கொண்டிருக்கிறேன் பிரச்சனையில், உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்குது, பிரிந்து வாழ்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று நாம் பல நேரங்களில் வந்து தேவனை பார்த்து கேட்குறோம். மனசில் உள்ள வந்து தோணுது, இவ்வளவு பிரச்சனை நான் வாழ்கிறேன், உங்களுக்கு கவலை இல்லையா? அதுதான் அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க. சீஷர்களே சொல்கிறாங்க, அவர் கூட இருந்தவங்க, பல அற்புதத்தை பார்த்தவங்க, அவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது, நாம் இந்த தொழிலிருந்து மடிந்து போகிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொழிலிருந்து எனக்கு விடுதலை பெற வாய்ப்பே இல்லை, இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பே இல்லை, இந்த உயர்வு எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நாம் தேவனை பார்த்து பேசியது உண்டு, மனதில் எண்ணியது உண்டு. ஆனால் கர்த்தர் வந்து அப்படி கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறோம், நிறைய நேரத்தில் கேட்குறோம், அப்படி யோசிக்கிறோம், எனக்கு தான் இந்த பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை, இந்த கடவுளுக்கு கண்கள் இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, கடவுளுக்கு கவலை இல்லையா என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அப்படின்னு நொந்து போய் வாழ்க்கையில் இயலாமையில் மத்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நாம் வந்து சில காரியங்களை செய்கிறோம். சூழ்நிலை அவ்வளோ மோசமாக தான் இருக்குது, அப்படி தான் பேச தோணும். ஆனால் அப்படி பேசணும் அப்படின்னா இன்னும் சூழ்நிலை மோசமாக தான் ஆகும். அதற்கு பதிலாக எதிர்மறையாக நம்ம பேச வேண்டும், வார்த்தையின் அடிப்படையில் பேச வேண்டும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் அடிப்படையில் நம்ம பேசணும். உங்களுக்கு அப்போ அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு
நாம் சூழ்நிலை பார்த்து பேசினா மடிந்து போவோம், பயந்த காரியம் நமக்கு வரும். அதற்கு மாற்றாக நாம் வார்த்தைகளை பேசணும். தேவன் கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், அவர் நமக்கு செய்த காரியங்கள், அவருடைய சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்கு உரிய காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுதுங்க. இலவசமாக அவருடைய விசுவாசத்தின் ஒரே காரணத்துக்காக அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பயந்த விஷயங்களை, பயப்படுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதை பற்றி யோசிக்காமல், சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் இந்த சூழ்நிலை கடந்து போக செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார், கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார். என்னை தரித்திரத்து விடுதலை கொடுத்து ஐஸ்வர்யவான ஆக்குவார். உயர்வு எனக்கு ஒரே, என் தொழில் பல மடங்கு பெருகும், என்னுடைய வருமானம் பெருகும், இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போகணும். அப்படின்னா சமாதானத்தின் தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், அவர் கொடுத்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், அவருடைய சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவருக்கு நல்லாவே தெரியும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வார்த்தையை பயன்படுத்தினோம்னா அந்த வார்த்தை போய் அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது அப்படின்ற விஷயம் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவரால் அயர்ந்து நித்திரையாக தலையணை வைத்து எப்பேற்பட்ட சூழ்நிலை தூங்க முடிஞ்சிச்சு. அப்போ நாமும் அதையே பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்தவித காரியங்களும் நம்மளை பாதிக்காது. அதுதான் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ வார்த்தையை நாம் பேசணும். வார்த்தையை பேசும் பொழுது அவருடைய சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பேசி இந்த உலகத்தை உண்டாக்கினது போல நானும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேச போகிறேன். எனக்கும் இந்த காரியம் நடக்கும் உங்களுக்கு. அதான் அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறதை பார்க்கிலும் அதற்கு மேலாக நீங்கள் செய்வீர்கள். அவர் இயேசு சொல்கிறாரு யோவான் 14, நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவரவாளன் ஹோலி ஸ்பிரிட் வருவார், அவர் மூலமாக நீங்கள் நான் செய்த அற்புதத்தை காட்டிலும் மேலான அற்புதத்தை செய்வீர்கள் போட்டிருக்கு. அப்போ இது ஒரு அற்புதம். அதோட மேலான ஒரு காற்று வந்தாலும் சரி, அன்னைக்குள்ள சூழ்நிலை இன்னும் மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் வார்த்தையின் மூலமாக பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த விசுவாசத்தை இந்த வார்த்தை மேலே வைக்கிறோம். அந்த புயல் மேலே வைக்கலை, அந்த காற்று மேலே வைக்கலை, நமக்கு விடுதலைக்கு தரக்கூடிய தேவாதி தேவன் மேலே வைக்கிறவங்களுக்கு. அவர் இப்பேற்பட்ட மரண தருவாயனுக்கு முன்பாக அந்த ஒரு மரணத்தின் சூழ்நிலை தான் அது. அதற்கு முன்பாக இருந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உனக்கு கூடாரத்தை அணுகாது, எல்லா காரியங்களும் சுபமாக நடக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இதே கேள்வியை இயேசு உங்களை பார்த்து இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம மாற்றி யோசித்திருந்தோம் என்றால், ஒருவேளை சூழ்நிலை இப்படி இருக்கேன்னு சொல்லி சூழ்நிலை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், பயந்து கொண்டிருந்தோம் என்றால், இயேசு the Holy Spirit within us, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கிறார். என்னன்னா, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாம் அந்த விசுவாசத்துக்கு திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பயந்திருக்கலாம், இப்படி ஒரு சூழ்நிலையிலே நாம் அணுகி கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா,
நம்ம அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அதை அணுக வேண்டும். அந்த கலக்கம் போகணும் அப்படின்னா அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் பேச போகிறேன், இந்த சூழ்நிலையை பார்த்து பேச போகிறேன், இந்த மலைகள் விலகும். வார்த்தையை பேசி 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 உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகள், மலையான பிரச்சனைகள் விலகும். அதுக்கு காரியமாக இருக்கக்கூடிய விஷயம் விசுவாசம். இந்த விசுவாசம் கேள்வியினால் வரும். அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. உங்களுக்கு இப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, செய்யணும் அப்படின்னா, சூழ்நிலை மாறணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அவருடைய விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றது நிச்சயம்தான். என்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இருக்கார். அதை பெற்றுக்கொண்டேன். நான் உம்முடைய விசுவாசத்தை, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். அவருடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் நேரிடாது, என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். சூழ்நிலை பார்த்து பயப்படுறவன் நான் அல்ல, கலங்குறவன் நான் அல்ல. இந்த கடல் பிரச்சனையை விட்டு நீங்கும். என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க, கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் குதிரையை ஆயத்தப்படுத்தலாம். ஜெயம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஜெயமாக இருக்கிறது. நீர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஞானத்தின் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்போ சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்கள், சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆலோசனைகள் எங்களுக்கு உம்முடைய இரத்த சிந்தத்தின் மூலமாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆவி எங்களுக்கு வாசம் செய்வதால் நாங்கள் சூழ்நிலையை மேற்கொள்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு அதுதான். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இவர் யாரோ, அவர்கள் பயந்துனா இந்த பயந்து வேற, அவரோட இதை பார்த்து, அவர் செய்த அற்புதத்தை பார்த்து பயப்படுறாங்க. இவர் யாரோ, who is he? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். they are talking with each other. காற்று இவர் கீழ்ப்படுது, கடல் கீழ்ப்படியது. அதே இயேசுவின் ஆவி, அதே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த ஆவி, காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்துகிற அந்த ஆவி, லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்பிய அந்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்கிறது. அதே மாதிரி நாமும் கடலையும் காற்றையும் பார்த்து பேசி அதை அடங்க பண்ணலாம். காரணம், அவருடைய ஆவிதான் நமக்குள்ளே செயல்படுகிறது. அது நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது சமாதானம் மேலோங்கி வாழும். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேங்க. கர்த்தாவே, நீரே நல்லவர், உம்முடைய சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று சொல்கிறீர்கள். கர்த்தாவே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டுகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காற்றும் கடலும் எப்பேற்பட்ட மழை போல பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் வார்த்தையின் மூலமாக அடங்கச் செய்கிற தேவன் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதே வார்த்தையில் நாங்களும் பிரயோஜனப்படுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த கேன்சர் நோய் இப்பொழுதே சுகமாவதாக, அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இப்பொழுதே சரியாவதாக, குரல் சம்பந்தமான வியாதிகள் இப்பொழுதே சரியாவதாக, எல்லா பிரச்சனைகளும் உடலில் உச்சந்தரிமை உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும், புதிதான உறுப்புகளை புதிதான உறுப்புகளை நீ கொடுப்பதற்காக நன்றி. செயலிழந்த உறுப்புகளை கர்த்தாவே, புதிய தசைகளையும் புதிய எலும்புகளையும் நீ கொடுப்பதற்காக நன்றி. எல்லாவற்றையும் கர்த்தாவே, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதற்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், கடன் பிரச்சனை தீர்க்கிற தேவன். எத்தனை கோடி லட்சங்கள் கடன் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை நீ தருவீர்களா, நன்றி. எல்லா வியாபாரம் உயர்ந்து தொழில் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீர் கொடுப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.